The Legend Saravana Stores in Akshay Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. வணக்கம் மக்களே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது தியேட்டர் ரிலீஸ் தான். அதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். வந்து ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆகுதுன்னா ஸ்டார் படம் தான். ஏன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேருக்கு வந்து கவினோட ஆக்டிங் அதில் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நினைச்சதும், அதுவும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு படத்துலயும் அவரோட ஆக்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் ஏலன் அவருடைய முன்னாடி படம் பியார் பிரேமா காதல், அதுவும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கவினுக்கும் அடுத்தடுத்து ஹிட் படங்கள், டாடா ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ அடுத்து ஸ்டார் படமும் ஒரு ஹிட் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அதனால ரெண்டு பேரும் இந்த படத்தில் அவருடைய கெட்டப்பே நிறைய கெட்டப் போட்டுருக்காங்க. லேடி கெட்டப் ஆகட்டும், முடி நிறையா வச்சிருக்கிறது, இந்த ட்ரெய்லரோட எண்டில் நம்ம பார்த்துப்போம், மொட்டை அடிச்சுக்கிட்டு முகத்தில் தையல் போட்டுட்டு அழுகிறது அப்படின்ட்டு நிறைய வித்தியாசம் காமிச்சிருந்தாரு. ஸோ அவரே அந்த படத்தை ரொம்பவும் நம்பியிருக்காரு. ஆடியன்ஸ்க்கும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ப்ளஸ் இளன் அவர்கள் நம்ம சொன்ன மாதிரி முதல் படம் பியார் பிரேமா காதல். ஸோ அதே கூட்டணியில் யுவன் சங்கர் ராஜா இவரும் வராரு. ஹரிஷ் நடிக்க வேண்டியது சில பல காரணங்களால் அவர் போயிட்டு அதுக்கு பிறகு தான் கவின் வந்திருந்தார். ஸோ இந்த வாரம் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு மிக முக்கியமான திரைப்படம் ஸ்டார். அடுத்ததுன்னா ரசவாதி. இந்த படம் வந்து முக்கியமா படத்தோட டைரக்டருக்காகவே வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்க. ஏன்னா சாந்தகுமார் அவருடைய படங்கள் 2 படம், மௌனகுரு, மகாமுனி. மௌனகுரு வந்து நிறைய பேரோட ஃபேவரட் படமா இருக்கும். அது எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம்னே சொல்லலாம். கொண்டு போனதே அவர் தான். ஸோ அதனால அவரோட படம் அப்படிங்கிறதுனால ரசவாதி மேலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவர்தும் வந்து ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் ஒரு படம் வருது. அதுவும் இல்லாம அர்ஜுன் தாஸ் வந்து நம்ம நிறைய வில்லனா பார்த்திருப்போம், இதுல ஹீரோவா இருக்காரு. ஸோ சாந்தகுமார் அண்ட் அர்ஜுன் தாஸோட காம்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பாக்குறதுக்காகவே நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. இப்போ ஸ்னீக் பிக் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணல அவங்க, பட் இருந்தாலும் ப்ரொமோஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படமும் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. இதை தொடர்ந்து உயிர் தமிழுக்கு அப்படின்ட்டு அமீர் அவர்களுடைய படம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு முதல்ல நாற்காலி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் கடைசியாக உயிர் தமிழுக்கு மாறி இருக்கு. தயாரிப்பாளராக இருந்த ஆதம் பாவா அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் பூசட்டை மாறன் இயக்கத்தில் வெளியான அந்த ஆன்டி இண்டியன் படத்தை அவர் தயாரிச்சிருந்தார். ஸோ அதுக்கு பிறகு இந்த படத்தை இப்போ டைரக்ட் பண்ணுறாரு. இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ளஸ் சமீர் அவர்கள் ஒரு 4-5 மாதமாக தொடர்ந்து ஒரு சென்சேஷனலாகவே இருக்காரு. 2D பஞ்சாயத்து வந்தது, இந்த பருத்தி வீரன் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இப்போ இந்த ட்ரக்ஸ் இஷ்யூ அப்படின்ட்டு இதுவும் வந்தது. ஸோ இதுக்கு இடையில அமீர் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த 3 படங்கள் தான் தமிழில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து சந்தானம் அவர்களுடைய இங்கே நான் தான் கிங், அது இந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் இந்த 3 படங்களும் ரிலீஸ் ஆகிறதுனால அடுத்த வாரத்துக்கு அந்த படத்தை போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹாலிவுட்டில் ஒரு மிக முக்கியமான படம் ரிலீஸ் ஆகுது, கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். ஸோ அந்த ஏப்ஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸில் வரக்கூடிய 10வது படம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா 1968 ஃபஸ்ட்டு படம் வந்தது. ஸோ அதில் இருந்து வரக்கூடிய 10வது படம். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்லையும் இந்த படத்தை டப் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயும் நம்ம ஊரில் நிறைய தேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக ஐமேக்ஸில் தான் இந்த படத்தை நிறைய பேர் பார்க்குறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 படங்கள் தான் இப்போதைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான படங்கள். நெக்ஸ்ட் இப்போ ஓடிடினா ஆவேசம். இந்த மலையாள மூவி ஓடிடி அப்படின்னால, ஓடிடி தியேட்டர் அப்படின்னால ரீசெண்ட் டைம்ஸில் மலையாள மூவிஸ் வந்து பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஆவேசம் அது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபில்டான என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இங்க தமிழ்நாட்டிலயும் நிறைய ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்த ஒரு படம். அதுலயும் ஃபாத் ஃபாசிலோட ஆக்டிங் இப்போ வரை ஓடிட்டு இருக்கு. ஆமா, இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஃபாத் ஃபாசிலோட ஆக்டிங்கும் வந்து ஸ்டார்டிங் டு த எண்ட் எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு படம். அந்த படம் வந்து இப்போ தியேட்டர்ல ஓடிடில வருது அப்படின்னும் போது, ஓடிடி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படி இருக்கு, தியேட்டர்ல வந்து பயங்கர ஒரு வைப் கொடுத்த ஒரு படம் ஸ்டார்டிங் டு த எண்டு. ஸோ இப்போ ஓடிடில வந்து அது எந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது, அதே மாதிரியான ரிவ்யூஸ் தான் இருக்கா, இல்லை இதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தது தான். மஞ்சள் பாக்ஸே போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் பெரிய அளவில் ஓடிடில கொண்டாடலாம். ஏன்னா அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போற படம் அது. ஸோ அந்த வகையில் இப்போ ஆவேஷம் ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய படம். பட் தமிழில் கிடையாது, மலையாளத்தில் தான் ரிலீஸ். இதுதான். பட் பெரிய அளவில் லாங்குவேஜ் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகல, ஏன்னா கதை போகிற போக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அடுத்து கல்வன், ஜிவி பிரகாஷோட
நடிப்புல வெளியாகி இருந்த ஒரு படம். ஜிவி பிரகாஷ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய படங்கள் வந்தாலும் அது அவருக்கு பெருசா எதுவுமே கை கொடுக்கல அப்படின்னு வெள்ளிக்கிழமை நாயகன் அப்படின்னு வேற பேர் வச்சாங்க ரீசெண்டா. ஸோ கல்வன் படம் தியேட்டர்ல வந்தப்பவும் பெரிய அளவுல யாரோட கவனத்தையும் ஈர்க்கல. அதே மாதிரி பாரதி ராஜா பெரிய பெரிய ஆர்டிஸ்டும் நடிச்சிருந்தாங்க, பட் ஆனாலும் அந்த படம் பெரிய அளவுல போகலன்னு தான் சொல்லணும். அதுதான் இப்போ டென்ட் கொட்டா ஓடிடில ரிலீஸ் ஆகுது மே 10. ஆமா, இந்த படத்தோட பிரஸ் மீட்ல படம் இதுவாச்சோ இல்லையோ பிரஸ் மீட்ல டைரக்டர் வெற்றிமாறன் சொன்னது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அவர் வந்து கடைசியில அவர் ஸ்பீச் முடிக்கும் போது சொன்னாரு, யானை வச்சு எடுத்தாலும் எதை வச்சு எடுத்தாலும் கதை நல்லா இருந்தா தான் படம் ஓடும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அது ஆனா பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ஓடிடில படம் வருது, தியேட்டர்ல பெருசா கவனம் ஈர்க்கல அப்படின்னாலும் மேபி ஓடிடில அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கூட மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் படத்தில் ஒரு போஸ்டர் மட்டும் கவனிக்க வச்சு, அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. என்ன போஸ்டர்? ஜிவி பிரகாஷும் இன்னொருத்தவங்க பக்கத்தில் நிற்பாங்க, நடுவில் ஒரு குழந்தை மாதிரி ஒரு உருவம் இருக்கும். அந்த குழந்தையோட தலை மட்டும் பாரதிராஜா அவர்களுடைய தலை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த போஸ்டர் தான் அதிக அளவு ட்ரோல் செய்யப்பட்டது. இதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ வித்தியாசமாக போஸ்டர் வச்சாலாவது உள்ளே வராங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி அவர்களுடைய ரோமியோ திரைப்படம். ஸோ அந்த திரைப்படம் வந்து கரெக்டாக அவர் படம் ரிலீஸ் ஆகி சில நாட்கள் கூட ப்ளூ சட்டை மாறன் விமர்சனத்தை பார்த்துட்டு ப்ளூ சட்டை மாறன் அறிக்கை கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, படம் நல்லா இருந்தால் தேட்டருக்கு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட போட்டிருந்தாரு. அதுக்கு பதிலும் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ படம் இப்போ மே 10 ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டரில் பார்க்க மறந்த எல்லாரும் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ ஓடிடியில் கொண்டாடலாம். ப்ளஸ் விஜய் ஆண்டனி அவர்களும் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் அப்படின்ற படத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தி பாய்ஸ் அப்படின்ற திரைப்படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆமாம், ஆக்சுவலாக சந்தோஷ் அவருடைய இயக்கத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி இருட்டறையில் முட்டுக்கு அந்த படம் பண்ண டேரக்டர். ஸோ அவருடைய இந்த படம் போன மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு ஐ திங்க். ஸோ அந்த படம் பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு ஹாரர் காமெடி அப்படின்ற மாதிரி தான் அவரும் ட்ரை பண்ணியிருந்தார். பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ அந்த படத்தை அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகா ஓடிடியில் மே 14, அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழில் வரக்கூடிய ஓடிடியில் முக்கியமான படங்கள். ஹாலிவுட் படங்கள் 2 படங்கள் ஓடிடியில் வருது. ஒன்று அமேசான் பிரைம்ல மே 9 மேக்ஸ்டன் ஹால்ங்கிற ஒரு படம் வருது. அடுத்ததா இன்னொரு படம் என்ன? ஆக்சுவலாக இன்னொரு படம் வந்து மதர் ஆஃப் தி பிரைட் அப்படின்ற திரைப்படம். இதுவும் மே 10 தான் ரிலீஸ் ஆகுது. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய முக்கியமான படங்கள் இதுதான். இதை தவிர்த்து சில படங்கள் அடுத்த வாரத்துக்கு ரிலீஸ் ஆகவும் ரெடியாக இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த வாரம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் ஓவரால் இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, எதை பார்க்கணும்? நான் வந்து ஸ்டார்க்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஓடிடினா ஆவேசம். நான் தியேட்டர்ல பார்க்கும்போது நான் தியேட்டர்லயே 2வது தடவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தேன். ஸோ ஆப்வியஸா ஓடிடில வந்ததுன்னா கண்டிப்பா நான் ஆவேசம் பார்த்துருவேன். எத்தனை தடவை பார்ப்பேன்னே தெரியாது, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எனக்கு இந்த வாரம் தியேட்டரில் நான் பார்க்க நினைக்கிற 2 படம் அப்படின்னா ஸ்டார் அண்ட் ரசவாதி தான். ஏன்னா ஸ்டார் வந்து நமக்கு ட்ரெய்லரே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று ரசவாதி, சாந்தகுமாரோடைய மேக்கிங் ஸ்டைல், அவருடைய ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த 2 படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்தணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது. ஓடிடி பக்கம் வந்தோம்னா எனக்கு அந்த கல்வன் படம் மேலே ஒரு ஆசை. ஏன்னு தெரியல, அந்த படத்தில் வந்து யானைகள்லாம் நிறைய சிஜிலாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு யானைக்கு சம்மந்தப்பட்ட கதை தான் அப்படின்னு. பொதுவாக நமக்கு அந்த மாதிரி எலிஃபென்ட்லாம் படத்தில், அதாவது அனிமல்ஸ் படத்தில் வந்து பிடிக்கும்ல, நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில ரிவ்யூஸில் சில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து பிஎன்சி ஆடியன்ஸுக்கு தான் டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ தேட்டரில் அந்தளவுக்கு கூட்டம் வரல. மேபி ஓடிடிக்கு வந்த பிறகு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ நிறைய படங்கள் நம்ம ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியல. ஸோ இந்த படம் அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க என்ன படத்துக்கு வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க? எந்த படத்தை நீங்க போய் பார்க்க போறீங்க இந்த வாரம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் என்னென்ன படங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரஞ்சித் கண்ணன், சோனியா. தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.